ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போது தேவன் மனிதனை உண்டாக்கினதற்கு ஒரு லக்கு ஒன்று உண்டு, ஒரு காரணம் ஒன்று உண்டு. எதற்காக உண்டாக்கினார்? அவர்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் கர்த்தர் அவளை உண்டாக்கினார். ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு சத்துரு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், தேவன் வைத்திருந்ததான இந்த லக்கை அந்த குடும்பத்தார் அடைய முடியாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் செய்து பாவம் செய்ய வைத்து அதை அவளை விட்டு எடுத்துட்டான். ஆனாலும் கர்த்தர் அதற்கு ஒரு மாற்றாக ஒரு வழியை ஒன்றை கண்டுபிடித்திருந்தார். அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டு நிர்வாணிகள் என்று அறிந்த பொழுது தங்களுக்கென்று உடைகளை அவர்கள் அத்தி இலைகளை தைத்திருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அதற்கப்புறம் அவங்களுக்கென்று ஒரு மிருகத்தை ஒன்றை அடித்து அதனுடைய தோலினாலே ஒரு உடையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இதுதான் உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர். அப்போ இயேசு கிறிஸ்துவும் இவ்விதமாக தான் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து வந்ததான நோக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து கர்த்தர் வைத்திருந்ததான நோக்கம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவளில் பிரதான பாவியினான். ஸ்தோத்திரம். பவுல் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அவருக்கென்று ஒரு லக்கை நியமித்து தான் பிதாவாகிய தேவன் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். நோக்கம் இல்லாமல் இயேசு இந்த பூமிக்கு வரல. நம்மை உண்டாக்கினதும் ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை உருவாக்கவே இல்லை. இதை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது எபேசியர் எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, இங்கே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிறதான என்ன நோக்கம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் வைத்திருக்கிறதான அந்த டிரான்ஸ்லேஷனில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் செய்த செயல்களினால் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, எனவே தன்னைத்தானே ரட்சித்து கொண்டதாக ஒருவனும் பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தேவன் நம்மை படைத்தார். நம் நற்செயல்கள் செய்யும்படி கிறிஸ்துவுக்குள் நம்மை புதிய மக்களாக்கினார். தேவன் ஏற்கனவே நமக்காக நற்செயல்கள் பற்றி திட்டமிட்டிருக்கிறார். நமது வாழ்வு அந்நற்செயலோடு இணைய வேண்டும் என்றே தேவன் திட்டமிட்டிருக்கிறார். தேவன் நம்மை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மை நற்செயல்கள் செய்யும்படியாகவே கர்த்தர் இந்த பூமியில் நம்மை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் மறந்துட்டு ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் எது என்று தெரியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய இருதயம் மிகவும் துக்கப்படும். காரணம், நம்மளை கர்த்தர் எதற்காக உருவாக்கினார் என்ற அந்த நோக்கத்தை நாம் மறந்து போய்விட்டோம். படிக்கிற பிள்ளைகள், சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளை நீங்கள் எதற்காக படிக்கிற அப்படின்னா, நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படின்வான். இன்னொருத்தன் ஐஏஎஸ் அதிகாரியாக நான் வரணும்னு சொல்லுவான். இப்படி அவங்க அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு குறிக்கோளோடு படித்த பிள்ளைகள் ஒரு நாளும் கீழாக போனதாக சரித்திரமே கிடையாது. அவங்க எந்த நோக்கத்துக்காக சின்ன வயசுலேருந்தே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ளே
எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் ஒரு தம்பி இருந்தான். அவனை கேட்டால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்து அம்மாவை அடித்து துரத்திட்டார். இப்போ இவன் அம்மாவோட தான் இருந்தான். அப்போ அவனை, நீ என்ன வேலைக்கு போகிற அப்படின்னா, நான் படிச்சுட்டு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக போய் எங்கள் அப்பாவை உதன்னு உதைக்க போகிறேன் அப்படின்னா. அப்போ அவனுக்குள்ளே பார்த்துங்க, அவங்க அப்பாவை பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் படித்தான். ஆனால் அவன் ஐபிஎஸ் ஆஃபீஸராக மாறலை. ஏன்னா அவனுடைய நோக்கம் தவறான ஒரு நோக்கமாக இருந்துச்சு, எங்கள் அப்பாவை அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில். ஆனால் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை எதற்காக தேவன் தெரிந்து கொண்டார்? நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். தேவன் தெரிந்து கொண்டதான அந்த காரியத்தில் நான் இருக்கிறேனா, இல்லது தவறி போயிருக்கிறேனா அப்படின்னு கேட்டு பாருங்கள். உங்களுடைய மனசே உங்களுக்கு பதில் சொல்லும். நிறைய பேருடைய மனது வந்து கடினப்பட்டு இருளடைந்து போயிருக்கிறது. அவங்களுக்கு எந்த பதிலுமே வராது. அவங்க தப்பாக செஞ்சது எல்லாத்தையுமே பிசாசு, நீ செஞ்சதெல்லாம் ரைட்டு தான், நீ அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை மெச்சுவான். ஆனால் கொஞ்சம் நல்ல இருதயம் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் பேசுவார், நான் அவனை எதற்காக அழைச்சேன், நீ எந்த வேலையை செஞ்சிட்ருக்கிற, எனக்காக வேலை செய்கிறதுக்கு நான் அவனை தெரிந்து கொண்டேன். ஆனால் நீ என்னுடைய வார்த்தைகளை கேட்காம பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறீ அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயமே நம்மளோடு பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி எத்தனை பேர் இருதயத்தில் ஆண்டவர் பேசுகிறாருன்னு நான் கையை உயர்த்த சொல்லலை. ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர் பேசுகிறது உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யுமானால் நீங்கள் கைகளை உயர்த்தி தேவனுடைய நாமத்திற்கு மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, என்னை எதற்காக அழைத்தீங்களோ அந்த நோக்கத்தில் என்னை நிலைநிறுத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. முதலாவது எதற்காக அழைத்தார் உங்களை? பரிசுத்தமாக இருக்கணும், அவருடைய மகளாக இருக்கணும், அவருக்காக ஊழியம் செய்யணும். எந்த காரியம் செய்தாலும் தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்படணுன்றதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் இருந்துச்சு. அவரை புகழ்ந்தாங்க, அவரை இகழ்ந்தாங்க, அவரை தூஷித்தாங்க, அவரை துன்பப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவருக்குள்ளே இருந்ததான அந்த பிதா அனுப்பும் பொழுது ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார். நீ இந்த பூமிக்கு போய் இந்த ஜனங்களுடைய பாவத்துக்காக உன்னோட ரத்தத்தை சிந்தி, நீ சிந்தின ரத்தத்தினால் அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து என்னோட கொண்டு வந்து சேர்க்க முடியாது தான் நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு சொல்லியிருப்பார். அதை கேட்டுட்டு வந்ததான குமாரனும் அவன் ஜனங்க தூற்றினாலும் சரி, போற்றினாலும் சரி, அவரை இகழ்ந்தாலும் சரி, வேதனைப்படுத்தினாலும் சரி, எல்லா நேரத்திலையுமே அவருக்குள்ளே இருந்ததான அந்த நோக்கம் என்ன இருந்துச்சுங்களா, பிதா எதற்காக என்னை அனுப்பினார். இவங்க தூஷிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் இப்போ அதை கோபப்பட போகிறதில்ல, இல்லை என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்கிறேன், அதனால் நான் பெருமைப்பட போகிறதும் கிடையாது. என்னுடைய ஒரே நோக்கம் இந்த பூமியில் என்னுடைய ரத்தத்தை சிந்தி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு அவருடைய லக்கு, அவருடைய டார்கெட் இயேசுவுக்கு தெளிவாக தெரிந்ததினால தான் அவர் இந்த பூமியில் கடைசி பரியந்தம் அவங்க நமக்காக பாடுபட்டு வேதனைப்பட்டு அவமானங்களை அடைந்து நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு துக்கப்பட்டு கடைசிகளும் சகித்து கொண்டிருந்ததற்கு காரணம் தெரியுங்களா? அவர் தன்னை அனுப்பினதான தேவனுடைய நோக்கத்தை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதும் இலவசமாக அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால அந்த ரட்சிப்பை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கிறிஸ்தவனாக மாறணும் அப்படின்னா அதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒருத்தன் வீடை கட்டணும்னு நினச்சானா அவன் முதலாவது உட்காந்து இந்த வீட்டை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும். கணக்கு போட்டு பார்த்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் பார்க்கணும், போட்டிருக்கிற கணக்கையும் பார்க்கணும். அது தன்னால் கட்ட முடியும் அப்படின்னு நினச்சானா அந்த வீட்டை என்ன பண்ணலாம், அவன் கட்ட துவங்கலாம். இல்லைன்னா எல்லாரும் வெட்கப்படுத்துகிற மாதிரி இவன் வெட்கப்பட்டு போயிடுவான். இப்போது கிறிஸ்து நம்மை ஒரு வீடாக, தேவன் தங்குகிற ஆலயமாக, வீடாக நம்மை கட்டும்படியாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நம் மூலமாக நம்முடைய குடும்பத்தை கட்டும்படியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போது நம்ம கிறிஸ்தவனாக மாறும் பொழுது முதலாவது உட்காந்து நம்ம கணக்கு போட்டு பார்த்தோமா, தேவ சமூகத்தில் இப்போ நான் அந்த புதுசாக நான் அந்த ஒரு 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 பதத்துக்காக இல்லைன்னா ஒரு மார்க்கத்துக்காக நான் வரப்போகிறேன். இதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கிக் கொள்வதற்கு என்னால் முடியுமா அப்படின்னு என்றைக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? ஞானஸ்நானம் எடுத்தது கூட அவதியாக போய் ஏதோ ஒன்று தண்ணிக்குள்ளே முகுதி எழுந்திட்டோம். வெளியே வந்து ஞானஸ்நானம் பெற்றதுக்கு ஒரு சாட்சி சொல்கிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து நேரத்தில் நம்ம திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்கிறோம். காரணம் என்ன? நான் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், மனம் திரும்பிட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடப் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு யோசனையோடு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் இடறி போகவே மாட்டோம். இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் இடர்கள் மிகவும் அதிகமாக ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. இல்லை பாருங்கள், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8லிருந்து 10 வசனங்களை வாசிக்கலாம். இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவளுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. அப்போது நம்ம இந்த நாட்களில் நிறைய நேரத்தில் இடறி போயிடுறோம், கீழே விழுந்துடுறோம். கீழே விழுகிறோம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் எழுந்திரிச்சு நிற்கிறோம், வீட்டுக்கு போகிறோம், மறுபடியும் அதே காரியத்தை செய்கிறோம், விழுந்த இடத்துல கீழே விழுந்துடுறோம், மறுபடியும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். இப்படியே நம்முடைய வாழ்க்கை ஒரு தொடர்ச்சியாக கீழே விழுகிறதும் எழுந்திருக்கிறதுமாக இருக்கிறது. கிருபையின் காலம் முடிவடைய போகிறது. எந்த நேரத்தில் கிருபையின் காலம் முடிவடையும்னு நமக்கு தெரியல. கிருபையின் காலம் இருக்கும் வரையிலும் நமக்கு மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் மன்னிச்சுட்டார். ஆனால் இந்த கிருபையின் நாட்கள் என்னைக்கு முடிவடையும்னு தெரியல. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் நான் அந்த கிருபையில் நிலைத்திருந்தேன்னா நிச்சயமாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆலயத்துக்கு வர்றதுனாலையோ, ஆராதனை செய்கிறதுனாலையோ, வேதம் வாசிக்கிறதுனாலையோ, காணிக்க போடுறதுனாலையோ ஒரு நாளும் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. அந்த எண்ணத்தோடு இதுவரை அப்படி செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சற்று உங்களுடைய காணிக்கையை வைத்துவிட்டு, உங்களுடைய ஆராதனையை நிறுத்திவிட்டு, தேவ சமூகத்தில் ஆண்டவரை நீங்கள் அழைத்த அழைப்பில் நான் உண்மையாக இருக்கிறேனா இல்லைனா தவறி போயிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நான் வைத்திருக்கிறதான ஒரு டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆனால் இவை அனைத்தையும் ஒருவனிடம் இல்லாதிருந்தால் அவன் தெளிவாக பார்க்க இயலாத அம்மனிதன் குருடனாக இருப்பான். தனது பழைய பாவங்களினின்று அவன் கழுவப்பட்டவன் என்பதை அவன் மறந்து போனான். அப்போது இந்த காரியங்களை நம்ம மறந்துட்டு போகும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம்? குருடராக இருக்கிறோம். கண் தெரிந்துமே கண் இல்லாதவர்களாக போகிறோம். சத்தியத்தை அறிந்தமே அறியாதவர்களைப் போல இருக்கிறோம். அதனால் அவர் என்ன சொல்கிறார்? என் சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை அழைத்து அவருக்குரியோராக தேர்ந்து கொண்டார். எனவே உங்கள் அழைப்பையும் தேர்வையும் நிரந்தரமாக்கிக் கொள்ள இன்னும் அதிக ஆவலுடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவை அனைத்தையும் நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவது இல்லை. இந்த இடத்துல பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, தேவன் உங்களை அழைத்து அவருக்குரியவராக தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் இப்போ இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் யாருக்குரியவர்கள்? தேவனுக்குரியவர்கள். இந்த யோசனை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் தவறி போகவே மாட்டோம். எங்கே போய் என்ன வேலை செஞ்சாலும் நான் தேவனுக்குரியவன் அப்படின்னு அந்த யோசனை இருந்துச்சுன்னா நம்ம தவறவே மாட்டோம். யோசேப்பு கூட அந்த போத்திபர் வீட்டில் அவனுடைய போத்திபருடைய மனைவி அவனை கூப்பிட்டு என்னோட பாவம் செய்யுன்னு சொல்ல அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? தேவனுக்கு முன்பாக நான் இவ்விதமான பாவத்தை எவ்விதம் செய்வேன். அந்த நேரத்தில் அவன் சொந்தக்காரங்க இல்லை, குடும்பத்தார் இல்லை, ஊருக்காரங்க இல்லை, ஜனம் இல்லை, அவனுடைய ஜாதி யாரவங்க யாரும் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல அவன் பாவம் செஞ்சுட்டு எளிதாக இன்னும் கூட மேலே பெரிய ப்ரொமோஷனில் போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? என்னுடைய தேவனுக்கு முன்பாக நான் இத்தகைய பாவத்தை எவ்விதமாக செய்வேன். கர்த்தர் அவனை குறித்து ஒரு லக்கோடு தான் அவனை உண்டாக்கினார். ஆனால் அந்த லக்கை கொல்லும்படியாக அவனுடைய சொந்த குடும்பத்தில் அவனோடு பிறந்தவங்களை அவனை என்ன பண்ணாங்க? விற்று அவனை குழியில் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் மேலே எடுத்து கொஞ்சம் இறக்கத்தோடு அவன் சட்டையை எடுத்து, அவங்க அப்பா பல வருடம் ஆடையை போட்டிருந்தார், அந்த சட்டை என்ன பண்ணாங்க அவனுங்க? ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தில் இது பண்ணிவிட்டு அப்பா கிட்ட வந்து கடைசி வரையிலுமே அந்த பொய்யை அவனுங்க ரொம்ப நாள் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. அப்பா யாரோ நம்ம தம்பியை அடித்து போட்டாங்கப்பா, ஏதோ ஒரு மிகவும் கொன்று பிடிச்சப்பா, செத்து போயிட்டான் போனோன்னா அப்பாவை ஓன்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறார். எது வரையிலும்? எகிப்தில் போய் தன்னுடைய மகனை உயிருள்ளவனாக பார்க்குற வரையிலுமே அப்பாவுக்கு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையை இந்த பசங்க கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு 12 பசங்க, 12 பேருமே 12 விதமாக இருந்தாங்க. யோசேப்பு வந்து நற்கனி கொடுக்கக்கூடிய செடியாக இருந்தார், ஒருத்தன் பாம்பாக இருந்தான், ஒருத்தன் கழுதையாக இருந்தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தீமையான குணங்களில் இருந்தாங்க. அவங்கள குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவங்களுடைய அப்பாவே அவனுங்களை ஒவ்வொருத்தரை குறித்தும் சாட்சி சொல்கிறார் கடைசியில். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் இந்த ஒரு மகன் யோசேப்பு அவன் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தான். போன இடத்துலையுமே பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியுமே அவன் தன்னை காத்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? என் தேவன் என்னை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார், எனக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். அந்த கனவுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சகோதரர்களெல்லாம் என்னை விழுந்து பணிவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்வை எனக்கு வைத்திருக்கிறார். அதனால் நான் இதில் கீழே விழப்போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்களை கூட அவன் சபிக்கலை. அந்த குழியிலேருந்து எடுத்து அந்த மீதியாளர்கள் கையில் விற்கும் பொழுது மீதியாளர்கள் அவனை ஒட்டகத்து மேலே ஏற்றி தூக்கிட்டு போகும்பொழுது அவன் எவ்விதமாக கதறிப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அண்ணான்னு கத்திருப்பானா? நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சேன் அப்படின்னு இருப்பானா? அவன் என்ன தப்பு செஞ்சான்? அவன் பார்த்ததான அந்த கனவை அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாத்துக்கு முன்னாடியும் சொல்லிட்டான். நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு அப்படி தான். தேவன் நம்மை ஒரு அழைத்திருந்தால் அதை தேவன் வெளிப்படுத்துகிற வரையிலும் அதை நாம் என்ன பண்ணணும்? காத்து கொள்ள வேண்டும், மூடி மறைக்கணும். முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம், ஆனால் தான் இந்த நாளில் நமக்கு பெரிய பிரச்சனை. நம்முடைய லக்கை நிறைய பேர் அப்படி தான் இழந்து போயிட்டாங்க. கர்த்தர் கொடுத்ததான தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்ததான வரத்தை அவங்க தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக, தங்களுடைய நாம மகிமைக்காக அவங்க உபயோகப்படுத்தினதுனால அவர்களுக்கென்று தேவன் பிரத்யேகமாக வைத்திருந்ததான நோக்கத்தை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. ஒருவேளை விதமான காரியங்களினாலே தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் இழந்து போயிருப்பீர்களானால் இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எதற்காக என்னை அழைச்சிங்களோ அதில் என்னை நிலைநிறுத்த நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் அழைச்சிங்க, நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் நான் நிரந்தரமாக்கி கொள்ளும்படியாக இன்னும் ஆவலுடையவனாக இருக்கிறேன். ஆண்டவரை, நம்முடைய ஆசை என்னவாக இருக்கணும்? இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும். போன வாரம் இருந்தது போல் அல்ல, நேற்று இருந்தது போல் அல்ல, இன்னைக்கு இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேர வேண்டும். ஆண்டவரை, உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். எனக்கென்று நீங்கள் குறித்திருக்கிற லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு,
இதன் தேர்வை நிரந்தரமாக்கி கொள்ள இன்னும் அதிக ஆவலுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அவை அனைத்தையும் நீங்கள் செய்தால் நீங்கள் ஒருபோதும் வீழ்ச்சி அடைவது இல்லை. இன்றைக்கி நம்ம எவ்வளோ நாட்கள் எவ்வளோ நேரங்களில் கீழே விழுந்து விழுந்து எழுந்துட்டோம். என்னையும் நான் சொல்கிறேன், நானும் நிறைய நேரத்தில் விழுந்து போயிட்டேன். கர்த்தர் அழைத்த, கர்த்தர் என்னோடு சொன்னதான அந்த வார்த்தைகளை நான் மறந்து போயிட்டேன். அதனால் துக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். அந்த கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியும் என்னை எழுந்து நிற்க தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் அவ்விதமாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கம் எது என்று உங்களுக்கு தெரியலையா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் போல இருக்கிறீங்களா? அறிஞ்சு செய்கிறவங்களுக்கு அநேக அடிகள் உண்டு. தேவன் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அபிஷேகித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதெல்லாம் தெரியாமல் நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோம். நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறத விட முதலாவது நாம் நம்மளை மன்னிக்கணும். நம்மளை ஏன் மன்னிக்கணும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த குற்ற உணர்வு நமக்குள்ளே வந்து நீ எதற்கும் தகுதி இல்லாதவன், வாழ தகுதி இல்லாதவன், எதற்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு நம்ம மனசாட்சி நம்மக்கிட்ட சொல்ல சொல்ல நம்முடைய இருதயம் வேதனையாக இருக்கும். நிறைய பேர் இதனால தான் போய் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன சொல்லுது, பிசாசு நீ இப்படிப்பட்டதான காரியத்தை செஞ்சுட்டேன், இனிமேல் நீ மனுஷனாக இருக்க முடியாது, இனிமேல் நீ இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, அதனால் சீக்கிரமாக போய் செத்து போயிடுவான். அதை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை அவர்கள் நிறைவேற்ற முடியாதபடிக்கு, ஓட்டத்தை ஓடி முடிக்காதபடிக்கு பாதியிலேயே மரித்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. ஆமாம், நாம் நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஏன், எதற்காக கிருபை கொடுத்திருக்கிறார்? உன்னை நான் ஒரு நோக்கத்திற்காக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எனக்காக ஓடும்படியாய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எனக்காக ஊழியம் செய்யும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் தேவன் நம்மளோட பேசிட்டே இருக்கிறார். வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷமாகிய அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறேன். இப்போ நம்ம பாவம் செய்வதற்கு காரணம் தெரியுங்களா? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போய்விடுகிறது. அதற்காக தேவன் வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாரு. தெரிஞ்ச ஒரு சில வார்த்தைகளை வைத்தே நம்ம பரலோகம் போயிடலாம். நிறைய பேர் அநேக வசனங்களை வாசிப்பாங்க, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நரகத்தில் போயிடுவாங்க. எசேக்கியேல் அடிக்கடி சொல்லுவார், ஒரே ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு பரலோகம் போயிடுறவங்களும் உண்டு, அநேக வசனங்களை படித்து பிடிக்காமல் கீழே போனவங்களும் உண்டுன்னுவார். அது ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. இப்போது நமக்கு தெரிந்ததான வசனங்களை நாம் உண்மையாக அதை வாசித்து அதை அறிக்கை செஞ்சு அதை நம்ம இருதயத்தில் காத்து கொள்வோமானால் அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் அது 30, 60 அல்ல 100% அது நமக்கு பலனை கொடுக்க போதுமானதாக இருக்கிறது. தெரிஞ்ச ஒரே ஒரு வசனம் நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிடும். நிறைய வசனத்தை படித்து அதை பிடிக்காம விட்டுட்டோம்னா நம்ம நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவோம். இப்போ இந்த காலை வேளையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களை தேவன் எதற்காக அழைத்தார்? இல்லைன்னா உங்களுக்கு லக்கு தெரியலன்னா தேவ சமூகத்தில் இந்த நாளில் நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரை என்ன எதற்காக தெரிந்து கொண்டீங்க? காலையில் சங்கீதத்தில் வாசித்தது போல் நம்மளுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் நேசித்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம முகத்தை கண்ணாடியில் பாருங்கள், கொஞ்சம் என்ன நேசிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஒருவேளை என் மனைவி என்னை நேசிக்கலாம், என் மகன் என்னை நேசிக்கலாம், ரத்த உறவில் நேசிக்கலாம். மற்றவங்க எத்தனை பேர் என்னை பார்த்து கேவலமாக பேசியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க.
நிறைய நேரத்தில் நம்முடைய முகத்தை பார்த்தே நமக்கு ஒரு வேதனையாகவே இருந்திருக்குது. அதை அழகுபடுத்தணுன்றதுக்காக தான் பவுட்ரு, ஃபேர் அண்ட் லவ்லி, அது இது எல்லாத்தையும் போட்டாலும் நம்ம முகம் நமக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கே பிடிக்காத இந்த முகத்தை ஒருத்தர் விரும்பி தெரிந்து கொண்டு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுறாருன்னா, வந்துட்டு போகலை, தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை அப்படியே கைவிட்டுட்டு போகலை, நமக்குள்ளாரியே நிலையாக நிரந்தரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை குறித்து சொல்லும் பொழுது, உலகத்தில் இருந்து என்ன என் லக்கை தவற வைக்கும்படியாய் பிசாசுடைய கிரிகளை செய்யும்படியாய் யோசித்து கொண்டிருக்கிற அந்த பிசாசை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த யோசனை நமக்குள்ளே இருந்துடுச்சுன்னா நமக்குள்ள ஒரு அசாதாரணமான ஒரு விசுவாசம் வந்துடும். என் தேவன் என்னை பார்க்கிறார். யோபு பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாலும் சொல்கிறது, நான் என்னுடைய கண்களே அந்த தேவனை பார்க்கும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களினாலேயே நான் அவரை பார்க்க போகிறேன். இந்த வசனத்தை நிறைய பேர் கல்லறையில் செத்து போன பின்னாடி கல்லறையில் கல்வெட்டில் அடித்து போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க யாரை பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் செத்து போயிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. நம்ம கல்லறைக்குள்ளே இல்லை, ஜீவனோட தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ரெனியூ பண்ண போகிறோம் நம்முடைய எண்ணத்தை. என் தேவனை நான் பார்க்க போகிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களினாலேயே நான் பார்க்க போகிறேன். அப்போ அவரை பார்க்கணுன்னா, அவர்கிட்டருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளணுன்னா நான் என்ன பண்ணணும் தெரியுங்களா? என்னுடைய லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தெய்வ சமூகத்தில் நம்ம இந்த நாளில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களுடைய லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் தெய்வ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம் யாவரும் எழுந்து நின்று தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக நீங்கள் வைத்திருக்கிறதான அந்த லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த காரியங்களை வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, இதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இப்போ நமக்கென்று ஒரு லக்கு ஒன்று உண்டு. உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற லக்கு எதுவாக இருக்கிறது? நிறைய பேர் நான் இப்படி சம்பாதிக்கணும் அப்படின்வாங்க. நிறைய பேர் இந்த வேலையில் நான் இன்னும் மேலே போகணுன்னு நினைப்பாங்க. நிறைய பேர் படிக்கிறவங்க இன்னும் அதிகமாக இந்த படிப்பை படிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன், இன்னும் 4 டிகிரி வாங்கணும்னு அந்த யோசனையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் குறை சொல்லலை. ஆனால் அவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவங்க உலகத்தார் எண்ணுகிறது போல் நீங்களும் நானும் எண்ணக்கூடாது. நம்மளுடைய ஆசை என்னவாக இருக்கணும் அப்படின்னா 13ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாலே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த பந்தய பொருளை எப்படி தொடரணுமா? ஆசையாக தொடரணுமா? ஆசையாக தொடர்றது வேற, அப்படியே ஏனோ தானோன்னு தொடர்றது வேற இல்லைங்களா? ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆசையோடு செஞ்சோம்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அது நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா ஆசையாக செஞ்சுட்டே இருக்கிறோம். அதே ஒரு அருவருப்போட ஒரு
ஏதோ சொல்லிவிட்டாங்களேன்னு செய்யணும் அப்படின்னா ஒரு சஞ்சலத்தோட, ஒரு சலசலப்போட அந்த காரியத்தை செய்வோம். இப்போ நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்காக எதற்காக பிடிக்கப்பட்டீங்களோ அந்த இலக்கை நோக்கி ஆசையாக தொடர்ந்து ஓடுறீங்களா? இல்லைன்னா ஏதோ பிடிச்சிட்டாரு, ஏதோ ஓட்ட தொடங்கிட்டேன், தெரியாத தனமாக வந்து மாட்டிக்கிட்டேன், ஏதோ ஓடி தொலைச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்து இயேசு உங்களை அழைத்ததான அந்த அழைப்பில், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீங்கள் என்னை எதற்காக அழைச்சிங்களோ அதற்காக நான் தொடர்ந்து ஓடணும். ஆண்டவரே, நான் ஓடி போய் இலைப்பாரிக்கிட்டு இருக்கிறேன். இந்த முயலும் ஆமையும் 2 பேரும் ரேஸ் வச்சாங்களாம். ஆமை எப்பயுமே மெதுவாக தான் போகும். முயலுக்கு ஒரு பெருமை, நான் வேகமாக போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆமைக்கிட்ட போய் போட்டி போட்டுச்சான். 2 பேரும் ஓட்டுனாங்க. ஓடுன வேகத்தில் முயல் போய் திரும்பி பார்க்குது, ஆமை பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. அது இன்னும் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இது அப்படியே மரத்துக்கடில் போய் உக்காந்துச்சான், அப்படியே தூங்கிடுச்சான். ஆமை மெதுவாக வந்து முயல் கண்ணு முழிச்சு பார்க்கும் பொழுது வெற்றி இடத்துல ஆமை இருந்துச்சான். அப்போ நமக்குள்ளே காணப்படுகிற சில நேரத்தில் பெருமை அல்லது சுயம், இது எல்லாமே என்ன பண்ணிவிடும்னா நம்முடைய ஓட்டத்தை தடை செஞ்சிடும். பொறுமையோடு ஓடணும், ஆசையோடு ஓடணும், ஆவலோடு ஓடணும். கர்த்தர் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? எதற்காக உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எதற்காக உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு குடும்பத்தை ஏதோ மனைவி கொடுத்துட்டேன், ஏதோ கணவனை கொடுத்துட்டாரு, ஏதோ பிள்ளையை பெற்றுட்டேன், ஏதோ வளர்க்குறேன் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இல்லை. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் அதை ஓடி முடிப்பீங்க, செய்து முடிப்பீங்க, நல்ல குடும்பமாக நடத்துவீங்க, நல்ல பிள்ளைகளாக நடத்துவீங்க அப்படின்ற நோக்கத்தில் தான் கர்த்தர் உங்களுக்கு அந்த குடும்பத்தை, அந்த திருமண காரியத்தில் கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் அப்படி அனாவசியமாக அதை நினச்சிக்கிட்டே இருந்துட்டோம். தேவ சமூகத்தில் இந்த வேளையில் நாம் செய்ததான தவறுகளுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரை, நீங்கள் கொடுத்ததான அந்த குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் எனக்கு கொடுக்கல. எனக்கு பிள்ளைகளை கொடுத்தீங்க, அதில் ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொடுக்கல ஆண்டவரே. நான் சரியாக வளர்க்கல ஆண்டவரே. இந்த நாளில் நான் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகளை நான் உமக்கேற்ற பயத்தில் வளரும்படியாக நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு கொடுத்த தொழிலில் நான் இன்னும் மேன்மை அடையணும்னு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. என்னை மேன்மை அடையும்படியாக லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். ரொம்ப முக்கியம். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக பாகியமித்த இந்த பாதையில்
நிலைத்திருப்பே. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நீ அவர் நியமித்த பாதையில ஓடணும். பாதையிலே நான் ஓடுகிறேன். தீர்மானம் எடுப்போமா? எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். ஓ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். தீர்மானம் எடுப்போமா? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். சொல்ல போகிறோம். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்க. நம்முடைய ஆசை யாரை குறித்து இருக்குது? என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன், என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசை யாருவாக இருக்கிறார்? உலகத்தை குறித்ததான ஆசை இருக்குதா? பணத்தை குறித்ததான ஆசை இருக்குதா? செல்வத்தை குறித்ததான ஆசை இருக்குதா? நம்முடைய ஆசை எல்லாம் இயேசுவாக மாறும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய இலக்கை நம்ம தவறிவிடவே மாட்டோம். நிறைய நேரத்தில் நம்முடைய இலக்கை தவறுவதற்கு காரணம் இயேசு மேலே இருந்ததான ஆசை குறைஞ்சி உலகத்து மேலேயும் பார்க்கிற காரியத்தின் மேலேயும் நம்முடைய கண் போகிறதுனால தான், இல்லைன்னா அந்த செய்தியை காதுகளை கேட்கறதுனால தான் நம்முடைய ஆசை எல்லாம் வேறு பக்கமாக போயிடுது.
இந்த நாளில் நம்முடைய ஆசையெல்லாம் இயேசு ராஜாவாக மாறணும். தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆசையை நான் உமக்கு நேராக நான் வைக்கிறேன். ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீர்தான். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆசை நீங்களாக மாறுங்க. என்னுடைய ஆசை நீங்களாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய ஆசை நீங்களாக இருக்கணும். உலகத்துக்கு மேலே என்னுடைய ஆசை போயிடுச்சு. இந்த நாளில் நான் அதை திசை திருப்பும்படியா அண்டையில் என் கண்ணை நான் திருப்புறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் பார்த்து பேசுங்க. ஆசையெல்லாம் நீங்கள் தான் உண்மையாக சொல்லணும். ஏதோ நான் சொல்கிறேனேன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எல்லாம் பாடுறாங்களேன்னு நீங்கள் இந்த பாட்டை பாடக்கூடாது. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு உண்மையா சொல்லுங்க, அவர் தானே. ஹல்லேலூயா. உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு உங்களுக்கு வேற யாரும் இல்லை. யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? ஆசையெல்லாம் நீர்தானே. உள்ளத்தின் ஆழத்தில் உண்மையா தேவையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. நம்முடைய ஆசை இயேசுவா மாறும் பொழுது உலகத்தின் ஆசையெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போயிடும். உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போயிடும். இந்த பூமி நிலையானது கிடையவே கிடையாது. நமக்கு நிலையான நகரம் ஒன்று பரலோகத்தில் தான் உண்டு. நிலையான வீடு இந்த ஊரில் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பேதுரு சொல்கிறார், நம்மளை பரதேசிகள் என்று சொல்கிறாரு. உலக பிரதமாக பரதேசினா நமக்கு எவ்வளோ கோபம். பரதேசினா யாரும் இல்லை, அனாதை, எதுவும் இல்லாதவன் சொல்லி. ஆமாம், நீங்களும் நானும் தேவனுக்காக இந்த பூமியில் பரதேசிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும். நம்முடைய உறவுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு இந்த பூமியிலே இருந்துருவாங்க. பரலோகம் போகும்பொழுது யாருமே கூட வர மாட்டாங்க. நம்ம சேர்த்து வச்சிருக்கிற சொத்து நமக்குள்ள வராது. கடைசியாக குடியில் போடுறப்ப கூட பாரு, இன்னொரு தடவை ஏதாவது கழுத்தில் காதில் போட்டுக்கிறாங்களா பாரு, இடுப்பில் அரைநாங்கோடி கட்டிக்கிறாங்களா பாரு, எல்லாத்தையும் அவுத்துடுன்னு எல்லாம் அவுத்து விட்டு தான் நம்மளை வெறுமையாக போட்டுருவாங்க குழிக்குள்ளார. அதுவெல்லாம் ஓடி ஓடி ஆசையாக சேர்த்ததான சொத்துக்கள் எதுவும் நம்ம கூட வரவே வராது. நம்ம கூட வர்றது ஒரே ஒன்று, தேவனுடைய சித்தம் செய்ததுனால, லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பதினால, அவர் நமக்காக வைத்ததான அந்த லக்கை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வரட்டும். நம்ம கூடவே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். தேவனுடைய வார்த்தை தான். மற்ற எல்லா காரியங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடுங்க. அழகு மாயை நீலை தீடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நீலை தீடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கட்டின வீடும் நிலம் பொருடும் கண்டிடும் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உறவினரும், கூடுவிட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. தேவன் நம்மை பார்த்து இந்த நாளில் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ என்கிட்ட வர மாட்டியா? எனக்கு பிரியமான பாதையில் நீ ஓட மாட்டியா? நான் உனக்கென்று நியமித்திருக்கிற அந்த லக்கை நோக்கி நீ தொடர்ந்து வர மாட்டியா? தொடங்கின ஆனால் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி களைச்சி போய் என்னை விட்டு தூர போயிட்டியே. ஆனால் நான் உன்னை மாதிரி உன்னை விட்டு விலகலை. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கலை. நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடலை. நான் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறபடினால நான் சொன்னதை செய்யும் அளவும், ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லைங்களா, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறந்து போவதில்லை. தேவனுடைய வார்த்தை நம்ம நன்றாக கவனிப்போம். அந்த வார்த்தைகளை இருதயத்தில் தக்க வைத்துக் கொள்ளும். நமக்கென்று ஒரு லக்கு ஒன்று உண்டு. நமக்கென்று அழகான வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வீடு ஆயத்தப்பட்ட உடனே அவரோடு நாமும் இருக்கும்படி நம்மை வந்து சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு இந்த கொடுத்திருக்கிறதான அழைப்பை நாம் உதாசீனப்படுத்த வேண்டாம், அலட்சியப்படுத்த வேண்டாம். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க, முற்று முடிய செய்ய வல்லவராக இருக்கிறாரு. உங்களை பாதியில கொண்டு வந்து விடுறதுக்காக தேவன் தெரிந்து கொள்ளல. வனாந்தரத்தில் நயங்காட்டி உங்களை அழைச்சி இங்கே கொண்டாந்து வனாந்தரத்தில் விட்டுட்டாரு. இந்த வனாந்தரத்தில் நீங்கள் இருந்தாலும்
உங்களுக்கு தேவையான எல்லாம் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் மன்னாவை கொடுக்குறாரு, நீங்கள் குடிப்பதற்கு ஆகாரத்தை கொடுக்கிறார். உங்கள் மேலே வெயில் படாமல் இரவாகிலும் நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்கள் மேலே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறாரே. இந்த தேவனை மறந்து நம்ம எந்த இடத்துல போகிறது? இந்த இலக்கை விட்டுட்டு நம்ம தவறிட்டோம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நீங்க எனக்காக வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓட கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லாத தேவன், மனமாற மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்க போவது இல்லை. உங்களை குறித்து எதெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நிச்சயமா உங்களுக்கு என்று முன் குறித்ததை எல்லாவற்றையும் எப்படியும் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, thank you Jesus, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், நான் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவர். என் பார சுமையெல்லாம் காதத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைதானே, அவரை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வோம். நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். நான் உட்காருவோம். ஏசப்பாவை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்குன்னு கர்த்தர் சில ஆட்களை இந்த பூமியில் உங்களுடைய உறவுகளில் சொந்தங்களில் கூட கர்த்தர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்கள பார்க்க முடியாதபடிக்கு, அவங்க சொன்ன வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு நம்முடைய இலக்கை நாம் தவறிட்டோம். இயேசு கிறிஸ்து கூட தனிச்சு செயல்படாமல் இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்டணும்னு சொல்லி தான். அவர் முதலாவது இந்த பூமிக்கு வந்த பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபித்தது. விசுவாசியுங்கள். நான் வச்சுக்கிற டிரான்ஸ்லேஷனில் விதமாக இருக்கிறது. சரியான நேரம் இங்கே இப்பொழுது இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் நெருங்கிவிட்டது. உங்கள் மனதையும் வாழ்க்கையும் மாற்றிக்கொள்ளுங்கள். நற்செய்தி மீது நம்பிக்கை வையுங்கள் என்று இயேசு சொன்னார். சரியான நேரம் இது, சரியான காலம் இது. இன்றைக்கே ரட்சணிய நாள். இந்த நாளிலே நம்முடைய இலக்கை ஒருவேளை தவறி விட்டிருப்போமானால், இயேசு சொன்னதான அந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த வேலையை அவர் செய்து முடிப்பதற்கு அவருக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய இலக்கை தொடர்ந்து ஓட வைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கே ஒரு 12 சீடர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த 12 பேர் இல்லாமல் இன்றைக்கி இந்த பூமி முழுசும், இந்த உலகம் முழுசும் இந்த கிறிஸ்துவ மதம் பரவி இருக்கவே இருக்காது. இப்போ இயேசுவுக்கு அவருடைய இலக்கை தேவன் சொன்னார், நான் இதற்காக தான், ரட்சிக்கிறதுக்காக தான் நான் உன்னை அனுப்பினேன். ஆனால் அந்த இலக்கை நீ நிறைவேற்றுவதற்கு உனக்கு நான் சில ஆட்களை கொடுக்குறேன். அவங்க மூலமாக நீ இந்த வேலையை செஞ்சினா லக்கு எளிதாக, நம்முடைய லக்கு எளிதாக மாறிடும். பூமி முழுசும் சுவிசேஷம் சொல்லப்படும். அதுக்காக 12 பேரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த 12 பேரை அவர் தெரிந்துக்கிட்டார். அதே போலவே நமக்கு உதவி செய்யும்படியாக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய படிக்கிற ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சொந்தத்தில் தேவன் ஆட்களை வைத்திருக்கிறார். அவங்கள சரியாக நம்ம கணிச்சு கொள்ளலை, சரியாக பார்க்க முடியல, ஆனால் தான் தவறிட்டோம். ஆனால் தான் லக்கை நம்ம தவறிட்டோம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்டதான சாஸ்திரிகள், அவங்க நடுவில் தேவனுடைய அந்த தேவன் அனுப்பினதான அந்த நட்சத்திரத்தை பார்க்காம தங்களுடைய சொந்த புத்தியை அவங்க யூஸ் பண்ணாங்க. இந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கிறாரு. ராஜகுமாரன் பிறந்தாருன்னா இந்த நட்சத்திரம் வந்திருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நேராக இந்த நட்சத்திரம் இதுவில் நடத்துனது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏரோது மாளிகைக்கு போயிட்டாங்க. பிசாசுடைய திட்டம் இது. ஏரோது மாளிகைக்கு போனோன்னு ஏரோது எல்லாம் கலங்குறாங்க. அப்படியா, சரி நீ அவரை போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லு, நானும் வந்து அவரை பணிந்து கொள்கிறேன்னு ஒரு தந்திரமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. சாஸ்திரிகள் திரும்பி போகும் பொழுது அவங்க விட்டதான நட்சத்திரம் மறுபடியும் அவருடைய கண்ணுக்கு வந்துச்சு. அதை பார்த்து பின்தொடர்ந்து போகும் பொழுது அந்த பிள்ளை இருக்கிற வீடு வரையிலும் அந்த நட்சத்திரம் அவங்கள நடத்தி கொண்டே வந்ததான். அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது சாஸ்திரிகள் மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அவங்களோட இலக்கை சரியான நேரத்தில் அவங்க பார்த்துட்டாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்ததான அந்த மகனை அவங்களால பணிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கி அதே போல் தான் நம்முடைய லக்கு, தேவன் வைத்திருக்கிற லக்கை நம்ம பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய சொந்த மூளையை உபயோகப்படுத்தி நாம் படிச்சுக்கிற படிப்புக்கு இந்த காரியத்தை செய்யலாம், அந்த காரியத்தை செய்யலாம், இல்லை இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். தேவன் வைத்திருக்கிறதான அந்த சரியான நோக்கத்துக்குள்ளே நம்மளால் போக முடிகிறது இல்லை. ஒருவேளை ஒரு பெண் பார்க்குறதோ, மாப்பிள்ளை பார்ப்பதோ, உங்களை சரியான லக்கில் உங்களை நடத்துவதற்கு தேவன் ஆட்களை வைத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதை சரியாக கவனித்து பார்க்கணும். நடுவில் உங்களுக்கு வேறு காரியங்களை காண்பிப்பதற்கு, காட்டுவதற்கு பிசாசு சில ஏஜென்ட்டுகளை உங்களுடைய வாழ்க்கையில் அவன் அனுமதிப்பான். அவனுடைய சத்தத்தை கேட்டு போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை ஏமாந்து போயிடுவோம். அதனால் தேவன் வைத்திருக்கிறதான இந்த லக்கை நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்காக ஆட்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கே 12 பேர் தேவைப்பட்டாங்களே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நடத்துவதற்கு, நம்முடைய தொழிலை செய்வதற்கு எவ்வளோ பேர் வேணும் இல்லைங்களா? ஏன்னா நமக்கு எதிராக நிற்கிறதான சத்துருடைய சேனைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அவங்களெல்லாம் நம்ம மேற்கொண்டு நம்முடைய இலக்கை தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சுயத்தை மறைத்து தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அவர் ஒரு நாளும் தவறிவிடவே மாட்டார். நம்மளை தவறான வழியில் நம்மளை கொண்டு போகவே மாட்டார்.
ஒருவேளை போகிற பாதை சற்று கடினமாக, சற்று கரடு முரடாக இருந்தாலும் அவிசுவாசிங்கெல்லாம் பாடுவாங்க, கல்லு முள்ளும் எனக்கு காலுக்கு மெத்தன்னுவாங்க. ஆனால் உங்களை கல்லு முள்ளுனால நடத்தலை. நம்ம சுயம் அந்த நேரத்தில் இப்படி ஆண்டவர் நடத்தினதில் இப்படி வந்துடுமா, இப்படி வந்துடுமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த கல் முள்ளும் குத்தும் பொழுது நம்முடைய அது நம்ம என்ன நினைக்கணும், அவங்க சொன்ன மாதிரி அது என் காலுக்கு மெத்தப்பா, என் வழியை காண்பிக்குதுப்பா, சரியான பாதையில் தான் நான் நடத்துகிறேன் ஆண்டவரே, நடத்துகிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்தணும். சின்ன பிரச்சனை வந்தோடனே உடனே நம்மளை மாறிடக்கூடாது. ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு நம்ம மாறிடக்கூடாது. தேவன் நம்மளை சரியான வழியில் தான் நடத்துகிறார். அதற்காக சில உதவி செய்கிறவர்களை ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆதாமை ஏற்படுத்தும் பொழுது கூட ஆதியாகமம் 2 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 2:18, மேலும் தேவனாகிய கர்த்தர், நான் வச்சிருக்கிற டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன், ஒரு ஆண் தனியாக இருப்பது நல்லதல்ல, எனவே அவனுக்கு உதவியாக அவனை போன்று ஒரு துணையை உருவாக்குவேன் என்றார். ஆதாமை ஏற்படுத்தும் பொழுது அவனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்கினார். அவனுக்கு உதவியாக அவனை போன்று ஒரு துணையை உருவாக்குவேன். நமக்கு ஏற்ற துணையை கர்த்தர் உருவாக்குவார். அதை சரியாய் அடையும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் லக்கை அடைய முடியாதபடிக்கு துவக்கம் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் முடிவு உடைஞ்சி போயிடுச்சு. ஏன்? அவங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலாம். ஆனால் தேவ சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணிக்கணும். கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நம்மை நடத்துவார். எரேமியாவை அழைக்கும் பொழுது கூட எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் பாருங்க. அஞ்சாம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வச்சிருக்கிற டிரான்ஸ்லேஷனில் வாசிக்கிறேன் பாருங்க. உனது தாயின் கருவில் நீ உருவாக்கப்படுவதற்கு முன்பே நான் உன்னை அறிவேன். நீ பிறப்பதற்கு முன்பே உன்னதமான வேலைக்கு உன்னை தேர்ந்தெடுத்தேன். நாடுகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றார். அப்போது எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்போ கண்டுபிடிச்சாராம்? தாயின் கருவிலே உருவாக்கப்படுவதற்கு முன்பே நான் உன்னை அறிவேன். நீ பிறப்பதற்கு முன்னாகவே நான் உன்னதமான வேலைக்கு உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னதமான குடும்பத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். சாதாரணமான வேலை இல்லை, உன்னதமான வேலைக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நாடுகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் என்றார். பிறகு எரேமியா பார்த்து சொல்கிறாரு, பிறகு எரேமியா என்ன சொல்கிறாரு? ஆனாலும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியாது, நான் ஒரு சிறுவன் தானே என்றேன். நிறைய நேரத்தில் அப்படி தான் நம்ம புலம்புறோம். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நான் சின்ன பையனாக இருக்கிறேனே, எனக்கு அனுபவம் இல்லையே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை இந்த உன்னதமான வேலைக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ நேற்று முந்தா நாள் இல்லை, நீ உருவாக்கிறதுக்கு படுவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கென்று எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், ஆனாலும் கர்த்தர் என்னிடம், நீ சிறுவன் என்று சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடங்களுக்கும் நீ போக வேண்டும், நான் சொல்லுகிறவற்றையெல்லாம் நீ பேச வேண்டும் என்றான். 8ஆம் வசனம், எவருக்கும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றார். இந்த வார்த்தைகள் கர்த்தரிடமிருந்து வந்தது. பாருங்க, அவனை குறித்து தெளிவாக சொல்கிறாரு. நீ உன் தாயின் கருவியில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். எதற்காக? ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு, உன் ஊருக்கு இல்லை, உலகத்துக்கே உன்னை தீர்க்கதரிசியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துக்கே உன்னை சாட்சியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீ உன் குடும்பத்திலேயே சாட்சி இல்லாமல் போயிடுறிய, உன் வாழ்க்கையிலே நீ சாட்சி இழந்து போயிடுறிய.
அதுக்காகவே நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை தெரிஞ்சுக்கல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். நாம் அவளை தெரிஞ்சுக்கல. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் கர்த்தரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா. இல்லை, கர்த்தர் உங்களை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். சில காரியத்தை நான் உனக்கு சொல்லித்தர போகிறேன். அதற்காக நான் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி நீ சாதாரணமானவன் அல்ல. நிறைய பேர் நினைக்கிறோம், நான் படிக்காதவன், சின்ன பிள்ளை, அழகு இல்லாதவன், அந்தஸ்து இல்லாதவன், எல்லாம் எனக்கு தெரியும். உனக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கிற காரியங்களை உன் கண்களினால் பார்க்கவும் இல்லை, காதுகளினால் கேட்கவும் இல்லை, உன் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னமே என்னில் அன்பு கூறப்போகிற உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், நாம் தேவனில் அன்பு கூறப்போகிறோம் என்று சொல்லி அறிந்துதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு அவரில் அன்பு கூறுவோம் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்முடைய அன்பு யார் மேலே இருக்குது? எந்த இடத்துல நம்முடைய அன்பு இருக்குது? தேவன் பேரிலையா, உலகத்தின் காரியங்கள் மேலேயா? இந்த தவறை நாம் ஒத்துக்கொள்வோம். ஆண்டவரே, உங்களில் அன்பு கூறணுன்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் ஏன் அன்பு அதையும் இதையும் பார்த்து நான் கண் சொருகி போல குருடனை போல உங்களை பார்க்காம என்னுடைய காரியங்களை, என்னுடைய குடும்பத்தையே நான் பார்த்துட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே. அன்றைக்கு சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்ப்பதை விட்டுவிட்டு ஏரோது அரண்மனைக்கு போனதினால அங்கே இயேசுக்கு பிறந்த பொழுது எவ்வளோ சின்ன பிள்ளைங்க அந்த ஊரில் செத்து போனாங்க. அதுக்கு காரணம் என்ன? சாஸ்திரிகள் தங்களுடைய சுயத்தை பயன்படுத்தி தேவ திட்டத்தை விட்டுட்டு, அவர்களுக்கு முன்பாக இருந்ததான லக்கை விட்டுட்டு, நட்சத்திரத்தை விட்டுட்டு, தங்களுடைய சொந்த இஷ்டத்தை அவங்க யோசித்ததினாலே அந்த இடத்துல ராகேலுக்கு மிகுந்த அழுகுரல் உண்டாயிற்று என்று சொல்லி தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மை குறித்து எல்லாமே தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாருங்க. அந்த நாம் தான் அவரை இழந்து போயிட்டோம். அவருடைய லக்கை நாம் தவற விட்டுட்டோம். ஆனால் உங்களுடைய லக்கு என்ன என்பதை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லக்கை மாற்றும்படியாக சில மனிதர்களை, சில பிசாசின் கிரியைகளை கர்த்தர் உங்களுக்கு எதிராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல டிசைனிங் ஸ்பிரிட் வேணும். அதை பகுத்தறியக்கூடிய வரம் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லாருக்குமே பகுத்தறியக்கூடிய வரம் மிகவும் அவசியம். இந்த வரம் இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். ஏன்னா நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நாம் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டோன்னா, நடக்க வேண்டிய வழியை இழந்து போயிட்டோம். சங்கீதத்தில் காலையில் வாசித்தது சொன்னது போல் வழக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதான்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுவார், நீ இடது பக்கம் போ, நீ வலது பக்கம் போ அப்படின்வார். சவுல் பவுலாய் மாறுவதற்கு முன்பாக 2 கண்ணும் தெரியாமல் குருடனாக போய் அந்த பட்டணத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சரியான அட்ரஸை கொடுக்குறாரு. நேர் தெருவுக்கு போ, அங்கே இப்போ ஒருத்தன் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பான், போய் அவன் தலை மேலே கையை வை, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவனுக்கு சொல்லு. அவன் நான் தெரிந்து கொண்ட ஜாதிகளுக்கு, தேசங்களுக்கு, ராஜாக்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் நிறுத்தணும்னு நான் நினச்சிருக்கிறேன். அதனால் அனனியாவே, எங்கேயோ இருக்கிறார் அனனியா, சவுலை பார்த்து பயந்து கொண்டிருந்ததான அனனியாவுக்கு சரியான அட்ரஸை கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பினவர். உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை அவர் உங்களுக்கு அனுப்ப மாட்டாரா? நிச்சயமாக அனுப்புவார். ஆனால் நாம் தான் வந்தவங்க, இது பிசாசா தெரியலையே அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துடுது. அந்த சந்தேகம் இல்லாமல் போகணும்னா நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம சரியான காரியத்தில் நம்மளை கொண்டு போய் விடுவார். அவர் மாதிரி மேட்ச் மேக்கர் யாருமே இந்த பூமியில் கிடையாதுங்க. சரியாக நம்மளை நடத்துவார். ஆதாமுக்கு ஏற்ற துணியை உருவாக்கினார். ஏற்ற துணியை உருவாக்கினதான அந்த ஏவாளே ஆதாமை இடறி போக போயிட்டாங்க. ஏன்னா சுயத்தை சார்ந்து கொண்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. ஆகவே நமக்கு தேவன் கொடுக்கிறதான அந்த ஆட்களை, காலங்களை சரியாய் நாம் பயன்படுத்தி கொள்ளும் பொழுது
நம்முடைய இலக்கை நோக்கி கர்த்தர் நம்மை சரியாய் நடத்துவார். இது ஒருவேளை மனுஷனாலேயோ பிசாசுடைய ஏஜென்ட்டுகளாலேயோ அதை நம்மை விட்டு விலகச் செய்யலாம். ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது, அவன் திருடன். திருடவும் அழிக்கவும் கெடுக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வருவது இல்லை. அவனுடைய நோக்கமே நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கணும், திருடணும், அழிக்கணும் தான். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தீமையான திட்டங்களை கொடுப்பான், தீமையான ஆட்களை காண்பிப்பான், தீமையான குறியீடுகளை நம்ம மேலே போட்டு வச்சிருப்பான். நம்ம தெரியாது, நம்ம மேலே பிசாசு தீமையான குறியீடுகளை போட்டு வைத்திருப்பான். இதற்குரிய இடத்தை அவன் சரியாக வைப்பான். நேற்று கூட ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க கூட படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு அவங்க நல்லா குடிக்கிறதுக்கு ஆசை. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு காலேஜ் எங்கே தான் இடம் கிடச்சிச்சான், பாண்டிச்சேரியில் கிடச்சிச்சான். ஏன்னா பாண்டிச்சேரியில் போனால் நல்லா குடிக்கலாம்ல. ஆனால் அவங்க நினைக்கிறாங்க எனக்கு ஏற்ற காலேஜ் இங்கே தான், மார்க்குக்கு இது தான், இந்த காலேஜ் தான் சரின்னு. பிசாசு ஏற்கனவே குறி போட்டு வச்சுட்டான் அந்த பிள்ளை அழிக்கணும்னு சொல்லி. அதனால் சரியாக அவன் நடத்திக்கிட்டே இருக்கிறான். நடுவில் ஆண்டவர் போய் எவ்வளோ தான் தலையிட்டாலும் அவன் மேலே இருக்கிற குறி இருக்குது பார்த்தீங்களா, அது அவனை தவறான வழிக்குள்ளே நடத்திக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம மேலே பூசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை முத்திரை போட்டிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவராலே நீங்களும் நானும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அந்த முத்திரையை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது, எந்த மந்திர சூனியத்தினால் அதை மாற்ற முடியாது. தேவன் நமக்காக குறித்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பாடின பாட்டுபடி எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்களும் நான் அதை விசுவாசிக்கணும். பாட்டு இருக்கா? எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் எம் தேவன் இருக்க பயமே இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உந்தன் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. நீங்க நம்புறீங்களா? தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறார். அவருடைய கைகள் குறுகி போகல. எல்லாவற்றாலும் உங்களை நிரப்புகிறவர். உங்களுடைய குடும்பத்தில்
உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற குறைவுகளை, வேதனைகளை மாற்றி உங்களை நிறைவாக பலனிழந்த உங்களை பலமுடவர்களாய் மாற்ற தேவனால் முடியும். ஆனால் நீங்கள் அவர் வைத்திருக்கிற லக்குக்குள்ள, அவர் வைத்திருக்கிற நோக்கத்துக்குள்ளே நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், அதன்படி நீங்கள் நடந்து போவீர்களானால், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நல்ல வழியில் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நீங்கள் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிற என்னுடைய லக்கை எளிதாய் சுதந்திரித்து கொள்ள நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற எல்லா உதவி செய்பவர்களையும் என்னுடைய வாழ்க்கையில் நீர் காண செய்வீராக. சவுளுடைய கண்கள் மீன் செதிகளை போன்று அடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த செதில் கீழே விழுந்தவுடனே அவனுக்கு கண்ணு திறந்துருச்சு. பிலேயாமுக்கும் கண்ணு அடைக்கப்பட்டிருந்தது. சபிக்க முடியாத ஜனங்களை சபிக்கணும்னு போனான். அவனுக்கு அப்படி ஒரு வல்லம் இருந்துச்சு. அவன் யாரையாவது நாசமாக போனால் நாசமாக போயிடுவாங்க, யாரையாவது பார்த்தா நல்லா இருக்கணும்னா நல்லா இருப்பாங்க. அப்படிப்பட்ட வல்லம் உள்ள அந்த தீர்க்கதரிசிக்கு கண்ணு திடீர்னு அடைக்கப்பட்டுருச்சு. போய் ஒரு தடவைக்கு 2 தடவை போகிறான். பாலாம் ராஜா வந்து ஆட்களை அனுப்புகிறான். எனக்கு எதிராக ஒரு கூட்டம் வந்து அப்படி நிரம்பி இருக்கிறாங்க, நீ வந்து அவங்கள சபிக்கணும், உனக்கு ஒரு வரம் இருக்குது, நீ சபிச்சுன்னா சாபமாயிடுவாங்க, எனக்காக வந்து கொஞ்சம் சபிச்சு ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சில ஆட்களை எல்லாம் அனுப்பி அவங்க கூட பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருக்குறான். பிழையாம் பார்க்குறான். உடனே இவன் சொல்கிறான், இரு நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன், இன்றைக்கி ராத்திரி இருங்க அப்படின்றான். ராத்திரி இருந்தால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணாத, என்ன சொன்னார் தெரியுமா, போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார். இப்போ இதை போய் அந்த ராஜா கிட்ட போய் அந்த ஆட்கள் சொல்லிட்டாங்க. அந்த ராஜா அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பொன்னையும் பொருளையும் கொடுத்து மறுபடியும் கூப்பிட்றான். இவனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவன் இருதயத்துக்குள்ள ஒரு பண ஆசை, ஒரு பொருள் ஆசை. அதனால் வந்தவங்ககிட்ட சொல்கிறான், இன்றைக்கி இருங்க நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு ஆண்டவர் தெரியாது உங்களுக்கு இந்த சம்பவம், போன்னு சொல்லிப்புறாரு. இப்போது தேவன் வந்து சொன்ன காரியத்தை மாற்றுவதற்கு அவர் ஒரு தடவை சொல்லி மறுபடியும் வேறு காரியத்தை சொல்ல மாட்டார். அவர் சொன்னது தான். இப்போ ஆண்டவர் சொல்லி அதை நம்பாமல் நம்ம விசுவாசிக்காமல் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஜெபம் பண்ணி இதை செய்யன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்திருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், போன்னு சொல்லிவிட்டார். இப்போ போனால் அவனுக்கு எதிராக உருவின பட்டயத்தோடு தேவதூதன் இருக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அவன் போன கழுதையை அடிச்சுட்டு கழுதையோடு உட்காந்து ரோட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த பக்கம் போனவங்கலாம் பார்த்துருப்பாங்க, ஏன்னா பைத்தியக்காரன் கழுதையோடு பேசிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு. ஆனால் கழுதை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு, முன்னாடி உருவின பட்டயத்தோடு ஒருத்தர் இருக்கிறான், போனால் நம்ம கதி அதே கதி தான் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் நிற்குது. இவனுக்கு கண் அடைக்கப்பட்டுருச்சு. இப்படி தான் நம்ம தேவன் செய்ததான சொன்னதான காரியங்களை குறித்து மறுபடியுமா தேவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது கர்த்தர் போன அனுமதி கொடுப்பார். அந்த மாதிரி எத்தனை பேர் மாற்றி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அந்த பொண்ணுக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு பிடிக்கல, ஆண்டவரை வேற ஒரு பொண்ணை காமிங்க ஆண்டவரை. அந்த மாப்பிள்ளையை ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை வேற ஒரு மாப்பிள்ளையை காமிங்க ஆண்டவரை, இது எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, நீங்கள் வேற ஒரு காமிங்க அந்த நம்மளை போ அப்படின்னு விடுவார். அடுத்தது நம்ம சந்தோஷமாக டக்குன்னு கழுத மேலே போகிறார். இப்போ பிள்ளையாமோ போனால் முன்னாடி தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். அதையும் மிஞ்சி போனீங்கனாலும் உங்களுக்கு காரியம் நல்லா நடக்கலாம். ஆனால் பின்னாடி வர விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதனால் கர்த்தர் ஒரு தடவை சொன்னார்னா அதை மாற்றவே மாட்டார். நீங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி,
சரியான லக்கா இது, எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்க்கமாக ஒரு யோசனை செய்து ஒரு முடிவெடுத்து நம்ம இந்த காரியங்களில் செயல்படும் பொழுது நமக்கு தீமை எல்லாத்தையும் நன்மையாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு பிடிக்கல, அது இல்லை அது இல்லைன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அந்த மனுஷன் மூலமாக, அந்த மனுஷி மூலமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் தெரியல, ஏன்னா கண் அடைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே போய் உட்காந்து அந்த ராஜா கிட்ட அவன் சொல்கிறான், நீ வந்து கொஞ்ச நேரம் இரு, நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு, பலிபீடத்து மேலே எத்தனை காளையை இது பண்ணு, இங்கே ரத்தம் ஆறா போகுது. இவன் அந்த பக்கம் போனவொன்னே டக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சபிக்காதவர்களை நீ எப்படி சபிப்ப? பாருங்கள், அப்போ எவ்வளோ வல்லமையுள்ள அந்த தீர்க்கதரிசி. அவன் போனவனே அடுத்த நிமிஷமே ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்கிறாரு, நான் சபிக்காதவனை நீ எப்படி சபிப்ப? இருந்தாலும் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இன்னொரு பலிபீடத்தை இது பண்ணுங்க, இன்னொரு பலிபீடத்தை ஏற்படுத்துங்க. இப்படி மாறி 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 பலிபீடமாக கட்டி கட்டி நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி ஜெபம் பண்ணி 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 நம்மளுடைய வீடு ஃபுல்லாக ஜெபத்தில் நிரம்பி இருக்குது. ஆனால் ஜெபம் பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போனால் தான் தேவன் நமக்கு பதில் கொடுப்பாரு. அப்போ ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா அதை அப்படியே கேட்டுட்டு சின்ன பிள்ளையாட்டம் கீழ்ப்படியணும். அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். ஆனால் நம்ம கீழ்ப்படியறதுக்கு நம்ம மனசே இல்லை. இன்னொன்று இப்படியே உலகம் சுற்றும் வாலிப நாட்டம் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வயசாகி போயிடும். வயசானதுக்கப்புறம் நமக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. அதனால் வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க, நீங்கள் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வருங்கால அந்த கணவனுக்காகவும் மனைவிக்காகவும் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஒரு நாள் உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களில் சங்கீத 20:4 அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்திருக்கிறார். ஆனால் மன விருப்பம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவர் அதை மாதிரி செய்யவே மாட்டார். அப்போ நல்ல ஒரு காரியத்துக்காக சொல்கிறீங்கன்னா தீர்க்கமாக ஜெபம் பண்ணி ஆண்டவர் போகணும்னு சொன்னால் போங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு, இல்லை ஆண்டவரை நான் தப்பாக கேட்டுட்டேன், இன்னொரு தடவை வேறு ஒன்று மாற்றி கேட்குறேன், இந்த 2 விரலில் ஒரு விரலை தொடுங்க அப்படின்னோடனே கரெக்டாக அந்த விரலை தொடு, இல்லை நீ மறுபடியும் தொடு 2வது அப்படின்வாங்கல்ல. இந்த மாதிரி 2 தடவை தொட்டு 2 தடவை பார்த்து 2 தடவை போய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அலங்கோலம் வந்துடும். தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. அதனால் தேவன் உங்களுக்காக யாரை நியமிச்சிருக்கிறாரு அதை நீங்கள் பார்க்கணும். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த லக்கை அடைகிறவர்கள் உங்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லக்கை அடைய உதவி செய்கிறவர்கள் உங்களை மேன்மையாக வைப்பார்கள், மேன்மையாக்க விரும்புவார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் கையில் கொடுத்துட்டா இவன் எதாவது தப்பாக சொல்லி ஏதோ தப்பாக பண்ணிவிட போகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயே நமக்கு நிறைய நேரத்தில் அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த ஆண்டர்கிட்ட சொல்லி ஏதாவது எடுக்க முடுக்கா எதையாவது ஒன்று ஒரு குருடையை காண்பிச்சு நம்மளை காலமுழுசாக வருத்தத்துக்குள்ளே வச்சுருவாரோ அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டுட்டு ஆண்டவர் முதல்ல காமிச்சதை வேணாம் இன்னொன்றுன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, உனக்கு கண்ணுக்கு பட்டதை பார், உன் கண்ணுக்கு இனிமையானதை பார். என் கண்ணில் பார்த்தது நான் இந்த பையனை இந்த மகளை உனக்கு ஏற்றவனா நான் பார்த்துருக்கேன், ஆனால் உனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, 2வது தடவை ஒரு தடவை வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். இந்த மாதிரி ஜெபம் பண்ணி 2வது தடவை ஜெபம் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் அதில் இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் ஆண்டவர் ஒரு தடவை சொன்னார்னா சொன்னது தான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தீர்க்கமாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் எதை காண்பிக்கிறீங்களோ அதை நான் செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எந்த வழியில் போகணும்னு எனக்கு வச்சுருக்கிறீங்களோ அந்த வழி எனக்கு காண்பிங்க. அந்த வழி எனக்கு மேன்மையாக தான் இருக்க போலிய, அதில் எனக்கு சிறுமையான ஒரு நாளும் கீழே போவது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அடுத்ததாக இந்த லக்கை அடைய முடியாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் எல்லாவற்றையும் இவங்க எளிதாக மாற்றுவாங்க. இந்த லக்கை உங்களுக்கு காண்பிக்கிறவங்க உங்களுக்கு எதிராக என்ன தான் தடை வந்தாலும் அந்த தடையை எளிதாக மாற்றிடுவாங்க. நீங்கள் போகிற வழியில் ஒரு பிரச்சனைனா அதை வேறு வழியாக கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியும்.
அப்படிப்பட்ட ஆளை தான் கர்த்தர் உங்களுக்கு காமிச்சிருக்கிறார், உங்களுக்கு வைக்கிறார். உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான். அவர் ஒரு நாள் தவறு செய்கிறவர் கிடையாது. சரியான வழியில் உங்களுக்கு நடத்துவார். நீங்கள் அவர்கிட்ட எதை கேட்டாலும் அது சரியாக சொல்லுவார். தப்பாக சொல்லிவிட்டேன், மாற்றி சொல்கிறேன்னு ரெண்டாவது தடவை அவர் திருப்பியுமா சொல்ல போகிறது கிடையாது. அதனால் நம்ம இதுவரையும் ஜெபம் பண்ணியிருக்கலாம், ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எந்த ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிறவளை நீங்கள் அனுப்புங்க. என்னுடைய வழியை நேர்மையாக மாற்றுறதுக்கு, என்னை மேன்மையாக வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை அனுப்புங்க. அவங்க நம்மளுடைய மகிமையை அதிகப்படுத்துவாங்க. ஒரு நாள் மகிமையை குறைந்து போக்க செய்ய மாட்டாங்க, நம்முடைய மகிமையை அதிகப்படுத்துவாங்க. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நிலையில் உங்களை வைக்க உதவுவாங்க. தேவன் எந்த இடத்துல உங்களை வைக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துல உங்களை வைப்பதற்கு உதவுவாங்க. லக்கை அடைய முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை உங்களுக்கு எளிதாக காட்டுவாங்க. இதுதான் உங்களுக்கு தடை. லக்கை காண்பிக்கிறவன் உங்களுக்கு இதுதான் தடைப்பா, நீ இதை விட்டுரு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை நம்ம கேட்டுக்கணும். இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நம்ம போகக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தியிருக்கலாம், உங்களுடைய பெற்றோர்களை ஏற்படுத்தியிருக்கலாம், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏற்படுத்தியிருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஆனால் அதை நம்ப மாட்டீங்க. அதுதான் உங்கள் தடை, உங்களுடைய இலக்கு தடையாக இருக்குது. இந்த உதவி செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா தங்களுக்கு 1008 வேலை இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு வாங்க வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் அவங்கள நினச்சக்கூடாது, ஏதோ லாபத்துக்காக வந்துக்கிட்டு இருக்கிறானோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கும் 1008 வேலை இருக்கும். ஆனால் உங்களுக்காக உதவி செய்ய முடியாது வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உங்களை சரியான லக்கில் நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். இவங்க உங்களுடைய ஊழியத்தில், குடும்பத்தில், தொழிலில் மற்றும் அநேக காரியங்களில் உதவி செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை உங்களை விட்டு அகற்றுவதற்கும் அவங்க உதவி செய்வாங்க. எங்கேயாச்சும் உங்களுடைய இலக்கில் போராட்டம் வந்தால் உங்களோடு சேர்ந்து அவங்களும் போராடுவாங்க. கூட்டிகிட்டு வந்தேன், பாதியில் பிரச்சனை வந்துருச்சா, சரி நீயே பார்த்துக்கொண்டு உங்களை விட்டு விலக்கு போக மாட்டாங்க. அந்த இலக்கை காண்பிக்கிறவர்கள் போராட்டம் ஏதாவது வந்தாலும் உங்களோடவே இருந்து உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையும் வரையிலும் உங்களுக்காக கூட நின்று போராடுவாங்க. இவங்க தான் சரியான இலக்கை நமக்கு காண்பிக்கவர்கள் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. இவங்க தேவனால் நியமிக்கப்பட்டவங்க, உங்களுக்கென்று பிரத்யேகமாக தேவனால் நியமிக்கப்பட்டவங்க. இவங்க தங்களுடைய அனுபவங்களை, பட்ட காயங்களை, அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக காயங்களை சொல்லி உங்களை சரியான வழியில் நடத்துவாங்க. இவன் வேற வந்து லட்சம் பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிச்சதான சில, இப்படி தான்ப்பா நான் போனேன்ப்பா, இப்படி தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே அந்த நேரத்தில் ஒரு டென்ஷன், ஒரு எரிச்சலும் வரக்கூடாது. தெரியாதனமாக நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். பிரச்சனை வந்தவொடனே தெரியாதனமாக இவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன்னுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க, அதனால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க தான் நமக்கு லக்கை காண்பிக்கிறவர்கள். அதில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறது. இத்தகைய போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு லக்கை காண்பிக்கிறவர்களே எனக்கு சரியாக இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய அனுப்புங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இல்லைன்னா லக்கை இழந்து போயிடுவோம். இப்படி நிறைய நேரம் நம்ம இறந்து போயிட்டோம். ஆனால் மறுபடியும் நம்மளை உதவி செய்ய முடியாது. இந்த காலை வேளையில் தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த லக்கை உதவி செய்கிற குணங்கள் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய குணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னா, யோபு 29ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. 29ஆம் அதிகாரம் 15 29, 15, 16 வாசிங்களேன். தேவன் அவருடைய தூதர்களை கூட நம்புகிறதில்லை, வானங்களும் 29 குருடர்களுக்கு நான் கண்களானேன், அவள் போக வேண்டிய இடத்திற்கு வழி நடத்தினேன். முடவருக்கு நான் காலானேன், அவள் போக வேண்டிய இடத்திற்கு அவளை கொண்டு சுமந்து சென்றேன்.
நான் ஏழைகளுக்கு தந்தையை போன்றிருந்தேன். நான் அறிந்திராத ஜனங்களுக்கு உதவினேன். நியாய சபையில் அவர்களின் வழக்கு வெற்றி பெற உதவினேன். இதுதான் உங்களுடைய இலக்குக்கு உதவி செய்கிறவருடைய குணாதிசயங்கள். எளியவர்களுக்கு தகப்பனாக இருக்கிறாராம். அறியாத வழக்கை அவர்களுக்காக நமக்கு ஆராய்ந்து பார்ப்பார். 13-14 வசனங்களை பார்க்கலாம். 14-15 வசனங்களை பாருங்கள். நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக இருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாக இருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். இதுதான் அந்த இலக்கை நமக்கு காண்பிக்கக்கூடிய குணாதிசயங்கள். நமக்கு கண் போல் இருப்பாங்க, கால் போல் இருப்பாங்க. நம்ம நடக்க முடியாத இடத்துல நம்மளை தூக்கிட்டு போவாங்க. நம்மளை போய் நட்டாற்றில் அப்படியே விட்டுறவே மாட்டாங்க. இன்றைக்கு அநேகர் உலகத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியல. அவருடைய வாழ்க்கையில் சரியான ஆட்கள் இல்லை காண்பிப்பதற்கு. அவங்களுடைய கைடு தப்பு தப்பாக காமிச்சிட்டே இருக்கிறாரு. ஏன்னா பிசாசினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏஜெண்ட்டை போய் நம்ம கைடாக வச்சுக்கிட்டோம்னா அவன் நம்மளை சுற்றி சுற்றி அங்கேயும் இங்கேயுமா சுற்ற வைப்பான். அப்படிப்பட்டதான காரியத்தில் நீங்களும் நானும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இதுக்கு உதாரணமாக அந்த உதவி செய்வதற்கு கர்த்தரால் நியமிக்கப்பட்டதான ஒரு சிலரை நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாத்ராகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இந்த இடத்துல வாசித்தீங்கன்னா மோசேயும் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் நடத்தி கொண்டு வருவார். மோசேக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. அவங்கள கொண்டு போய் மாமனார் வீட்டில் விட்டுட்டு இப்போ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வராரு. கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு மாமனார், அவர் பேர் எத்திரோ, இவரை பார்க்கறதுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்தா இங்கே மோசே காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் அந்த எல்லாத்துக்கும் வழக்கு விசாரணையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போது அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என்ன பண்ணுறாரு, எகிப்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் காண்பித்ததான செய்ததான காரியங்கள் எல்லாத்தையும் இவங்க விவரித்து சொன்னிட்டு இப்போ எத்தனை சொல்கிறாரு, நீ செய்கிறது சரியான காரியம் இல்லை. இந்த ஜனங்களை நீ இப்படியே விசாரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை குடும்பத்தார் வந்தாங்க எகிப்திலேருந்து தெரியுமா? இஸ்ரவேலர் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இது தெரியாது அவங்களுக்கு? யாத்திராகம புஸ்தகத்தை போய் வாசிங்க, எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு பேருக்கு மேலே வந்தாங்க. இவனுங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைனா மோசே காலையிலேருந்து ஒவ்வொருத்துக்கும் நியாயம் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இந்த ஜனங்களை கானானுக்குள்ளே கொண்டு போகணுன்னு. இவன் 6 லட்சம் பேர், அவன் சொந்தக்காரன், சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சனை எல்லாருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லோரும் வந்து வழக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் இவர் சொல்லி நியாயம் சொல்லிக்கிட்டே இருந்தால் இவர் ஜீவனே போயிடும். அதனால் எத்தனை ஒரு ஆலோசனை சொன்னார், நீ என்ன பண்ண, ஜனங்களுக்குள்ள ஒருத்தவங்களாக இருக்கிறவங்கள 1000 பேருக்கு, 500 பேருக்கு, 100 பேருக்கு, 10 பேருக்கு தலைவர்களாக ஏற்படுத்து. சின்ன வழக்கெல்லாம் அவங்கள விசாரிக்கிட்டோம், பெரிய வழக்கை உங்கள்கிட்ட கொண்டு வரட்டும், நீ அவங்களுக்கு விசாரித்து சொல்லுன்னு சொன்னார். அதே போல் அவங்க செஞ்ச உடனே அவங்க எளிதாக கானானுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ இந்த எத்ரோ மாத்திரம் வராமல் இருந்திருந்தாருன்னா மோசே வனாந்தரத்திலேயே செத்து போயிருப்பார். எப்படிடா செத்தா மோசே? வழக்கு விசாரித்து அந்த ஜனங்களுக்கு நியாயம் சொல்லியே அவன் கீழே விழுந்துட்டான்பா அப்படின்வாங்க. சிலவங்களாம் சில வழக்குகளை வந்து சொல்லும் பொழுது அந்த வழக்கு முடியும், நியாயம் முடியும். ஆனால் முடிகிற நேரத்தில் திடீர்னு வேற ஒருத்தர் இன்னொரு காரியத்தை சொல்லுவார், திருப்பியும் பழைய காரியத்தை பேசுவார். பேசணுன்னு திருப்பியும் அடுத்த ரவுண்டு, அடுத்த சிட்டிங். இப்போ கோர்ட்டாக இருந்தால் இத்தனாம் தேதி அப்படின்னு தள்ளி வச்சுடுவார், ஜட்ஜி எழுதிடுவார். இப்போ 28ஆம் தேதி, 3ஆம் தேதி, 7ஆம் தேதின்னு வாய்தா மேலே வாய்தா போட்டுக்கிட்டே இருப்பார்.
இப்போ இங்கே போய் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ 10ஆம் தேதி வா 15ஆம் தேதி வான்னு சொல்லிக்கிட்டு வாய்தா போட்டுக்கிட்டு இருந்தால் இவருக்கு வாய்தா முடிஞ்சு போயிடும் மோசேக்கு. அதனால் என்ன பண்ணார், அவர் எளிதாக நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போது எத்ரோ ஒரு லக்கை காண்பிக்கிறவராய் கர்த்தர் கொண்டு வந்தார். அடுத்ததாக ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தில் எகிப்தின் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் அப்பம் சுடுகிறவனும் ஆகிய 2 பேர் சிறைச்சாலையில் இருந்தாங்க. இங்கே யோசேப்பும் ஜெயிலில் இருந்தார். இந்த 2 பேரும் நைட்டு ஒரு கனவு காண்றானுங்க. கனவு வித்தியாசமாக இருக்குது, அது அர்த்தம் தெரியல. ஆனால் 2 பேர் ரொம்ப கலக்கமாக இருக்கிறானுங்க. யோசேப்பை இவங்களை விசாரிக்கணும்னு அந்த சிறைச்சாலை அதிகாரி இவன் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, நீ ஜெயிலில் இருக்கிறலாம் போய் விசாரிப்பா அப்படின்னு. இவன் காலையில் வந்தால் இவனுங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. ஏன்டா முகமெல்லாம் அப்படி இருக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்கள் 2 பேரும் நைட்டு ஒரு கனவு கண்டோம். கனவுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படியா, அது தேவனுடைய செயல், நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், அந்த பானபாத்திரக்காரன் அவனுக்கு வேலை என்னென்னா அந்த ராஜாவுக்கு திராட்சரசம் குடிக்க கொடுக்கறது தான். இந்த ரொட்டி சுடுக்கிறவனுக்கு சமையல் பண்ணுறவன். அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், ஒரு 3 திராட்சை பழைய பார்த்தேன், என் கையில் ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கப்பு இருந்துச்சு, அதில் புழிஞ்சி நான் ராஜாவுக்கு கொடுக்குறேன். உடனே யோசேப் சொல்கிறான், அந்த 3 கொடி 3 நாள், இன்னும் 3 நாளில் ராஜா உன்னை உயர்த்தி பழைய நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்துடுவார். அப்படியா? 2வது அடுத்தவன் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது, நானும் ஒரு கனவு கண்டேன், நான் ராஜாவுக்கு கொண்டு போகிற அப்பமெல்லாம் என் தலை மேலே 3 கோடு நிறைய கொண்டு போகிறேன். மேலே பறந்துட்டு இருக்கிற கழுகு காக்காவெல்லாம் என்ன பண்ணுது, கோடையில் இருக்கிறதெல்லாம் கொத்தி தின்னுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அப்படியா? 3 நாளைக்கு அப்புறம் உன் தலையை ராஜா வெட்டி போட்டுருவார், உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவார் அப்படின்னு. ஒன்று ஒருத்தன் துக்கமாக போயிட்டான், ஒருத்தன் சந்தோஷமாக போயிட்டான். இல்லாமல் இருந்திருந்தால் இந்த 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க, கலங்கி போயிட்டே இருந்திருப்பாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கனவு வந்திருக்கலாம், கனவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியாமல் இருக்கலாம். தேவனிடத்தில் கேளுங்க, இல்லைன்னா ஊழியக்காரங்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் கனவை கொடுத்து அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறவங்கன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியுதோ, நம்ம ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், அவங்க சரியாக உங்களுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள் மனசுலையே போட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற லக்கை உங்களால் சரியாக அடைய முடியாமல் போயிடும். அதனால் இப்படிப்பட்டதான லக்கை உங்களுக்கு காண்பிக்கிறவர்களை கர்த்தர் இந்த நாட்களில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். அடுத்ததாக இந்த லக்கை தடை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய கனவை கேலி பண்ணுவாங்க. ஆமாம், உனக்கு விடிஞ்சு போவானா, ராத்திரி போய் படுத்து விடிஞ்சால் உனக்கு ஒரு கனவு ஒன்று வந்துடுமே அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. அவங்க உங்களுடைய லக்கை காண்பிக்கிறவர்கள் அல்ல, உங்களுடைய லக்கை முறிக்கிறவர்கள், உதவி செய்ய முடியாதவர்கள், உங்களை வேறு வழியாக நடத்தக்கூடிய பிசாசினால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் தேவ சமூகத்தில் கேளுங்க. யோசேப்புக்கு கனவு வந்துச்சு, சொந்த குடும்பத்திலே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, கேலி பண்ணி, இவன் நீ என்ன பெரிய துறையாடா, எங்களுக்கு நியாயம் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்த கனவு பாருங்கள், அவனை குழியில் தூக்கி போட வச்சிருச்சு. ஆனால் குழியில் தூக்கி போட வச்சாலும் ஆண்டவர் அவனை உயர்த்துறதுக்கு தேவன் வழி வச்சிருந்தார். அப்போது இவனுடைய லக்கை, யோசேப்பினுடைய லக்கை அழிக்கும்படியாக சொந்த சகோதரர்களை பிசாசு உபயோகப்படுத்தினா, அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டிருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வரத்துக்கு ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. சொப்பனத்தை அந்த தேசத்தில் யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. அப்போ தான் இந்த இந்த பார்வோனுக்கு ஜெயிலிருந்து வெளியே வந்தான் பாருங்க. இவன் வேறு சொல்கிறான், நீ போயினா என்னை நினச்சிக்கப்பா, நான் எந்த தப்புமே செய்யலை, நான் அந்நிய தேசத்தான், இந்த இடத்துல தவறாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க, என்னை உள்ளே வச்சுருக்கிறாங்க, என்னை வெளியே கொண்டு வரதுக்கு நீ ராஜா கிட்ட பேசு, நீ ராஜாவுக்கு பக்கத்திலே இருப்பல்ல, அப்போ சொல்லு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன்ட்டு போனவன் தான் மறந்து போயிட்டான். அவன் மறந்தாலும் அந்த கனவை கொடுத்ததான தேவன் அவனை மறந்து போகவில்லை. அவனை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய காரியம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருக்கலாம், தேவன் உங்களை மறந்து போயிட்டாரோன்னு நீங்கள் நினைக்கலாம். மறந்து போகவே இல்லைங்க, உங்களுடைய நினைவாகவே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். அவருடைய ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீங்களும் நானும் அடங்கியிருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை தேவ கரத்தில் இருக்கிறீங்களா, கீழே இருக்கிறீங்களா?
வேறு இடத்துல இருக்கிறீங்களா? தேவன் வைத்த இடத்துல நம்ம இல்லாமல் வேறு இடத்துல இருந்தோம்னா தேவனுடைய சத்தத்தை நம்மளால் எப்படி கேட்க முடியும்? தேவன் வார்த்தைகள் சொல்லுகிறதான அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கலான்னு போய் அங்கே போய் ஆலோசனை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா மனுஷனுடைய வார்த்தை விருதா. அது உங்களை கேவலப்படுத்திடும், உங்களை நஷ்டப்படுத்திடும். ஆனால் இந்த நாட்களில் நம்ம இலக்கை எது என்று தெரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் அழைத்ததான நோக்கத்தை தெரிந்து கொள்ளுவோம். தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவோம். உண்மையாக அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவர் நம்மை அழைத்ததான அழைப்பில் நம்மை நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்காக இலக்கை அடைய முடியாது உதவி செய்கிறவர்களை நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு காண்பிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இலக்கை அழிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க நம்மை அழிக்கும்படியாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இலக்கை காண்பிக்கிறவர்களும் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான பாதையில் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் யாரை நம்புறீங்க? மனுஷனையா தேவனையா? யாருடைய வார்த்தையை கேட்குறீங்க? மனுஷனுடைய வார்த்தையா தேவனுடைய வார்த்தையா? இதுதான் நம்ம இடத்துல காணப்படுகிறதான குறை. நம்ம அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, உங்களை நம்பாமல் நான் மனுஷனை நம்பிட்டேன். உங்கள் வார்த்தை கேட்காம நான் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டேன். ஏன்னா மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எங்களுடைய இலக்கை அழிக்கும்படி செயல்படுகிற அனைத்து விதமான சக்திகளின் வல்லமைகளையும் நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இலக்கை அழிக்கும்படி செயல்படுகிற அனைத்து சக்திகளும் அதனுடைய வேறு பகுதியிலிருந்து பிடுங்கெறியப்படுவதாக. பிதாவே, எனக்கு உதவி செய்கிறவர்களை நீர் எனக்கென்று நியமித்திருக்கிற நபர்களை எனக்கு காட்டுவீராக. அனைத்து சாத்தானின் ஆடைகளும் என்னுடைய பெற்றோரின் வாழ்க்கையிலிருந்து செயல்பட்டு வருகிற தீமையின் ஆடைகளும் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு எடுக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் எரிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தில் எதிராளிகள் என் மீது போர்த்தியிருக்கிற அனைத்து கிழிந்த ஆடைகளும் இயேசுவின் நாமத்தினால் எரிந்து போவதாக. எனக்கு உதவி செய்பவர்களுக்கும் எனக்கும் இடையிலே நிற்கிற ஆணோ பெண்ணோ இயேசுவின் நாமத்தில் அகன்று போவார்களாக. எனக்கென்று தேவன் நியமித்திருக்கிற இலக்கை அடைய உதவி செய்கிறவர்களை என்னை விட்டு கடத்தப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை நாங்கள் திரும்ப காணும்படி செய்வீராக. எங்களுக்கு உதவி செய்கிறவங்க ஒருவேளை பிசாசினால் கடத்தப்பட்டு போயிருக்கலாம். அப்படி கடத்தப்பட்டவர்கள் மறுபடியும் என் கண்ணுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் இழந்து போனதான நன்மைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி அவங்க எனக்கு உதவி செய்யும்படியாக நான் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில் ஊழியத்தில் காணப்படுகிற அனைத்து இலக்கை தடை செய்கிற நபர்களும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவார்களாக. நம்முடைய திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய இலக்கை அடைய முடியாதபடி செய்கிறதான தீமை நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேறும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துக்குள்ளாகவே இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரர்களாகவே இருக்கலாம். அவங்கள தடை செய்கிறவர்கள் அவங்க நம்மளை விட்டு அகற்றி போடும்படியாக தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் எங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. எனக்கு உதவி செய்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் தவறாக நடக்காதபடிக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. இந்த இலக்கை அடைய உதவி செய்கிறவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே என் அண்டையில் வந்து சேர்வார்களாக. எனது இலக்கை அடைய உதவி செய்கிறவர்கள் எந்த இடத்துல உறங்கி கொண்டிருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் விழித்துக் கொள்வார்களாக. எனக்குரிய வழிகளை அவர்கள் காண்பிப்பார்களாக. நான் சரியான நேரத்தில் போய் சேர சரியான இலக்கை அடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவீராக. இம்மட்டுமாய் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்கள் இதோடு பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஒருவேளை எங்களுடைய அறியாமையினால் நாங்கள் இழந்து போனதான எங்களுடைய இலக்கை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு சூழலை தாழ்த்துக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டவர்கள், இந்த செய்தியை கேட்டவர்கள், கேட்கப் போவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உம்முடைய மகத்தான சித்தத்தை நீ நிறைவேற்றி தருவீராக. எங்களை எதற்காக அழைத்தீரோ அதை நிறைவேற்ற நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரத்தில் உங்களை நம்பி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தொழிலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துவீராக. போதுமானவராக இருக்கிறீங்க. உங்களுடைய வல்லமுள்ள கரத்தில் நீர் எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.